ஐவி மற்றும் பாடும் கல்வட்டம் பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ இது. இன்னைக்கு நாம ஐவி மற்றும் பாடும் கல்வட்டம் அப்படிங்கிற ஒரு குழந்தைகளுக்கான கதையை பத்தி பார்க்க போறோம். இது ஐவின்னு ஒரு 7 வயசு பொண்ணு, ரொம்ப ஆர்வமான பொண்ணு. அவங்க கிராமத்து பக்கத்துல இருக்கிற பாறை மலைகள்ல இயற்கையோட பேசுற ஒரு மேஜிக் கல்வட்டத்தை கண்டுபிடிக்கிறான். இதுதான் கதைக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? முதலாவதா நீங்க பாத்தீங்கன்னா, ஐவிக்கு நீளமான கருமையான முடியும், நல்ல ப்ளூ கலர்ல கண்ணு இருக்கும். அந்த பாறை மலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மெதுவா பாடுற, வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கிற கற்கள் கொண்ட ஒரு வட்டத்தை பாக்குறா. அங்கதான் சைம் அப்படின்னு ஒரு குட்டி வானவல் மாதிரி கலர்ல மின்னுற ஒரு மேஜிக்கல் உயிரினத்தை மீட் பண்றான். ரெண்டாவதா சைம் சொல்லுது, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாட்டு இருக்கான், அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான மெல்லிசைய உருவாக்குதான். இதுதான் இயற்கையே உயிர்ப்பிக்குது, பூக்கள் பூக்க, தண்ணி ஓட, பறவைங்க ஆட அப்படின்னு. ஆனா பாருங்க, ஒரு கல்லுல விரிசல் விழுந்து அது பாடுறது நிறுத்திடுது. இதனால அங்க ஒரு ஹார்மனி இல்லாம போயிடுது. கடைசியா ஐவி ரொம்ப பொறுமையா, கவனமா அந்த விரிசல் விட்ட கல்லை எடுத்து திரும்பவும் வட்டத்துல வச்சு அதோட மேஜிக் பவரை சரி பண்ணிடுறா. இதனால அந்த இசை முன்னவிட சத்தமா, இனிமையா கேக்குது. சோ ஐவி புரிஞ்சுக்கிறா, ஆர்வம், பொறுமை, அப்புறம் டீம் ஒர்க் இது எல்லாம் சேர்ந்தா பாட்டுல மட்டும் இல்ல, உலகத்திலயும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும்னு. இதுதான் கதையோட படிப்பினையே. ஆக இந்த கதை ஆர்வம், கவனிப்பு, அப்புறம் ஒத்துழைப்பு, இது மூணும் எப்படி மேஜிக்கையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும்னு அழகா காட்டுது.